بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபிமார்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள் என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பின் கீழ் இன்றைய தினம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஹதீஸிலே அவ்வலுர் ருசூல் அர்ஸல இலல் அர்த், பூமியிலே முதலாக அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று இடம்பெற்றிருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 46வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்திலே ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், உறுதிமிக்க தூதர்கள் பொறுமையை மேற்கொண்டதை போன்று நபியை நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கின்றான். உறுதிமிக்க 5 தூதர்கள் யாரெல்லாம், யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உறுதிமிக்க 5 தூதர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? அப்ப உறுதிமிக்க 5 தூதர்கள் என்றால் யார் அவர்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், உறுதிமிக்க தூதர்கள் பொறுமையை மேற்கொண்டதை போன்று நபியை நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அப்ப இந்த உறுதிமிக்க 5 தூதர்களில் முதலாவது தூதர் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உலகத்தில் முதலில் தூதராக, இறை தூதராக அனுப்பப்பட்ட தூதர். இவருடைய பெயரில் அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவையே வைத்திருக்கிறார். சூரத்துன் நூஹ் என்ற ஒரு சூரா. முதலில் இந்த மனித சமூகத்தில் இணை வைப்பிற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டவர்கள் யார் என்று சொன்னால்
நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் முதல் தூதர் என்பதற்கான ஆதாரம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஹதீசு ஷஃபாஅ என்ற அந்த ஹதீஸினுடைய தொடர்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எல்லா மக்களும் என்ன செய்வார்கள்? செல்வார்கள். சென்று அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இயலாமையை மக்களுக்கு முன்னிலையில் எடுத்து சொல்லி, இத்ஹபு இலா கைரி, என் அல்லாத இன்னொருவரிடத்திலே நீங்கள் செல்லுங்கள். இத்ஹபு இலா நூஹின், நூஹிடத்திலே நீங்கள் செல்லுங்கள். ஃபயஅதூன நூஹன் ஃபயகூலூன், அப்ப மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்வார்கள், யா நூஹ், நூஹே அன்த அவ்வலுர் ருசுல், நீங்கள் தான் முதல் இறை தூதர். இலா அஹ்லில் அர்ல், பூமியில் அனுப்பப்பட்ட இறை தூதர் நீங்கள் தான். வஸம்மாக்கல்லாஹு அப்தன் ஷகூரா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா நன்றி உள்ள அடியார் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறான். யா நூஹ் அன்த அவ்வலுர் ருசுல் இலா அஹ்லில் அர்ல், பூமியில் அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் அப்படிம்பாங்க. இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக அலா தரா இலா மா நஹ்னு ஃபீஹி அலா தரா இலா மா கத் பலகனா ஃபயகூலு நூஹுன் இன்ன ரப்பி கத் கலிப கல்பன் லம் யக்லப் கப்லஹு மிஸ்லஹு வலன் யக்லப் பஅதஹு மிஸ்லஹு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல மக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இதற்கு முன்பாகவும் அவன் இப்படி கோபத்தில் இருந்ததில்லை, இனியும் அவன் கோபத்தில் இருக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, இன்னஹு கானத்லி தஅவத்துன், எனக்கென்று ஒரு பிரார்த்தனை இருந்தது, அந்த பிரார்த்தனையை இந்த உலகத்திலேயே நான் கேட்டுவிட்டேன். என்னுடைய சமூக மக்களுக்கு எதிராக இந்த உலகத்திலேயே நான் கேட்டுவிட்டேன். நஃப்சி நஃப்சி என்று என்ன செய்வாங்க? மறுத்து விடுவார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில 4712வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 194வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு தேவையான ஒரு பகுதி, அன்த அவ்வலுர் ருசுல், நீங்கள் தான் பூமியில் அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் என்று என்ன செய்யறாங்க? மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க. இந்த மனித சமூகத்திலே இணை வைப்பு என்பது எப்போது ஏற்பட்டது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் எத்தனை நூற்றாண்டுகள் என்று பார்க்கும்போது, சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவில 6வது பாகத்தில் 359வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் உள்ள நூற்றாண்டுகள் அஷரத்து குரூன், 10 நூற்றாண்டுகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்றாங்க, கான பைன ஆதம் வ நூஹ் அஷரத்து குரூன் குல்லுஹும் அலல் இஸ்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட நூற்றாண்டு காலம் எத்தனை நூற்றாண்டு காலம்? 10 நூற்றாண்டு காலம். அந்த 10 நூற்றாண்டு காலத்தில் குல்லுஹும் அலல் இஸ்லாம், எல்லோரும் இஸ்லாத்தில் தான் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை பற்றி குர்ஆன்ல அல்லாஹு தஆலா 16 இடங்களிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயர் இடம்பெறுகிறது. நூஹ் என்ற பெயர் குர்ஆன்ல 43 இடங்களில் இடம்பெறுகிறது. எத்தனை இடங்கள்ல? 43 இடங்களில் குர்ஆனிலே இந்த பெயர் இடம்பெறுகிறது. அப்ப இந்த 10 நூற்றாண்டுகளும் எல்லோரும் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தார்கள். அவர்களிடத்தில் இணை வைப்பு, இறை நிராகரிப்பு என்ற அந்த கொள்கைகள் வரவில்லை. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ் அலைஹா, அல்லாஹ் எந்த இயற்கை மார்க்கத்திலே மக்களை படைத்தானோ அதே இயற்கை மார்க்கத்தில் தான் என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அப்படிங்கறத என்ன செய்றோம்? பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே சென்ற வார உரையிலே உங்களுக்கு ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைகள் குறைபாடான குழந்தைகளாக பிறக்கின்றது. அப்போது ஷைத்தான் வந்து
அப்துல் ஹாரிஸ் என்று நீங்கள் பெயர் வைத்தால் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும் என்று சொல்ல அவர்கள் அப்படி பெயர் வைத்தார்கள் என்ற ஒரு கட்டுக்கதை தஃப்சீர் ஜலாலைனில் இடம்பெறுகிறது. இது ஒரு கட்டுக்கதை, இது ஒரு தவறான தகவல். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை, ஷைத்தானுக்கு கட்டுப்படவில்லை என்ற ஒரு தகவலை சொன்னோம். அதே போன்று இன்னும் ஒரு பொய்யான தகவல்களை நிறைய கிதாபுகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன தகவல் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகளுடைய வரலாறுகளை சென்ற உரையிலே சொன்னோம். அந்த 2 பிள்ளைகளுடைய பேர் என்ன? காபீல், ஹாபீல். இது குர்ஆன்ல இடம்பெறுதா? இந்த 2 பேர்களும் குர்ஆன்ல இடம்பெறுதா? இல்ல. ஹதீஸில் இடம்பெறுகிறதா இந்த 2 பேர்களும்? ஹதீஸிலும் இடம்பெறவில்லை. அப்போ சஹாபாக்கள் வழியாகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? இந்த 2 பெயர்களையும் அறிகிறோம். சஹாபாக்களுடைய விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சஹாபாக்களுடைய விளக்கங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், குர்ஆன் சுன்னாவை சுயமாக விளங்கிக் கொள்ள முடியும் என்று வாதிடுபவர்கள் கூட காபீல் ஹாபீல் அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க, பெயர்களை சொல்றாங்க. ஆனால் குர்ஆனிலோ சுன்னாவிலோ இந்த பெயர் இடம்பெறவில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஹதீஸ் சஹாபாக்களுடைய விளக்கங்களில் இருந்தால் இந்த 2 பெயர்களையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தஃப்சீர்களில் இந்த 2 பெயர்கள் இடம்பெறுகிறது. இப்ப இந்த காபீல் ஹாபீல்ல யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்? ஹாபீலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு ஒரு கட்டுக்கதையை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹாபீலுடைய குர்பானியை தீ வந்து கரித்தது. காரணம், ஹாபீல் நெருப்பை வணங்கக்கூடியவராக இருந்தார், அதனால் அவருடைய குர்பானியை நெருப்பு கரித்து கொண்டது. இது ஒரு கட்டுக்கதை. அப்ப என்ன இதுல சொல்ல வராங்கன்னா, ஹாபீல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவராக இருந்தார், நெருப்பை வணங்கக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நாம் இதை எதற்காக சொல்றோம் அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, 10 நூற்றாண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரைக்கும் 10 நூற்றாண்டுகள் இணை வைப்பே சமூகத்திலே இல்லை. அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் குல்லுஹும் அலல் இஸ்லாம், இஸ்லாத்தில் தான் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்தி என்ன செய்யறோம், சொல்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த இணை வைப்பினுடைய ஆரம்பம் எப்போது ஏற்படுகின்றது, எப்படி ஏற்படுகின்றது, சமூகத்திலே எப்படி ஊடுருவுகின்றது, கண்டிப்பாக நாம் இதை அறிந்தாக வேண்டும். இதை அறிந்தால்தான் இன்றைக்கு சமூகத்திலே சமாதிகளின் பெயரால், கபர்களின் பெயரால் வழிபாடுகள், கந்தூரி தர்காக்கள், இது போன்ற அனாச்சாரங்கள், இணை வைப்பான காரியங்கள் எப்படி சமூகத்திலே ஊடுருவியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இணை வைப்பின் ஆரம்பத்தில் யாரும் 2 அல்லாஹ் என்று என்ன செய்யல, சொல்லல. யாருமே 2 அல்லாஹ் இருக்கிறான் என்று யாரும் நம்பல. 2 படைப்பாளன் உண்டு என்று யாரும் நம்பவில்லை. மாறாக எப்படி அந்த இணை வைப்பு வருகிறது அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வகாலு லா ததருன்ன ஆலிஹதக்கும், உங்களுடைய கடவுள்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். வலா ததருன்ன வத்தன், வத்தை விட்டு விடாதீர்கள். வலா சுவாஅன் வலா யகூஸ வலா யஊக வனஸ்ரா, வலா யகூஸ வயஊக வனஸ்ரா. வத்து, சுவாஅ, யகூஸ, யஊக, நஸ்ர். வத்து, சுவாஅ, யகூஸ, யஊக, நஸ்ர். இந்த 5ம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வணங்கப்பட்ட சிலைகள். இந்த 5ம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வணங்கப்பட்ட சிலைகள். இது எப்படி சிலைகளாக மாறியது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சாரத்தில் அவுசான் அல்லதி கானத் ஃபீ கௌமி நூஹின் ஃபில் அரப், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திலே வத் கானத் லி கல்பின் லி கல்பின் பிதௌமத்தில் ஜந்தல், அதாவது வத் என்ற சிலையை கல்பி என்ற ஒரு சமூகம் தௌமத்துல் ஜந்தல் என்ற பகுதியில் வணங்கி வந்தார்கள். அதுபோன்று ஒவ்வொரு சிலைகளையும் ஒவ்வொரு சமூகத்தார்கள் என்ன செய்தார்கள், வணங்கி வந்தார்கள். அப்படி சொல்லி வரும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்மாஉ ரிஜாலின் சாலிஹீன மின் கௌமி நூஹ். நம்ம சொன்னோமா இல்லையா, 5 சிலைகள், வத்து, சுவாஅ, யகூஸ், யஊக், நஸ்ர். இந்த 5 சிலைகளும் யார் என்று சொன்னால்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திலே வாழ்ந்த நல்லடியார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திலே வாழ்ந்த நல்லடியார்கள். ஃபலம்மா ஹலகு, இவர்கள் மரணித்த போது, அவ்ஹஷ் ஷைத்தானு இலா கௌமிஹிம், அந்த சமூக மக்களுடைய உள்ளத்திலே ஷைத்தான் உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். அனின்சிபு இலா மஜாலிசிஹிம் அல்லதி கானு யஜ்லிசூன அன்சாபா, அந்த மனிதர்கள் இருந்த இடங்களில் சிலைகளை நிறுவுங்கள். இன்னைக்கு யார் செத்து போனாலும் என்ன செய்யறாங்க? சிலை உருவாக்குறாங்க, பேனால சிலை உருவாக்குறாங்க. ஏன்னா தமிழகத்தில் பார்த்தா எங்க பார்த்தாலும் சிலைகள். அந்த சிலைகள் எதற்கு கழிப்பறையாக இருக்குது? காகங்களுக்கு கழிப்பறையாக இருக்குது. வருடத்திற்கு ஒரு முறை அந்த சிலைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்து அவர்களுடைய அந்த பிறந்த நாளிலோ இறந்த நாளிலோ மட்டும்தான் அந்த சிலைகள் அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறது, இல்லையா? இப்ப பாருங்க, அந்த மனிதர்கள் இருந்த இடங்களில் சிலைகளை நிறுவுங்கள். அதற்கு பிறகு ஷைத்தான் சொல்றான், வஸம்முஹா பிஅஸ்மாஇஹிம், அந்த சிலைகளுக்கு அவர்களுடைய பெயர்களை நீங்கள் சூட்டுங்கள். ஃபஃபஅலூஹு ஃபஃபஅலூ, இப்படியே செய்தாங்க. ஃபலம் துஅபத், இந்த ஆரம்ப சமூகம் அந்த சிலைகளை வணங்கவில்லை. நல்லா கவனிக்கணும், ஆரம்ப சமூகம் சிலைகளை வடித்தார்கள், வடிவமைத்தார்கள், நிறுவினார்கள், ஆனால் வணங்கப்படவில்லை. ஹத்தா இதா ஹலக, அந்த முதல் சமூகம் மரணித்தவுடன், உலாயிக வ தனஸ்ஸஹல் இல்மு உபிதத், அந்த முதல் சமூகம், அந்த சிலைகளை வடித்த அந்த சமூகம், அந்த உருவாக்கியவர்கள், அவர்கள் மரணித்த போது ஷைத்தான் என்ன செய்தான்? அந்த மக்களுக்கு மத்தியில், அந்த மக்கள் மரணித்த போது அறிவு மங்கிவிட்ட பின்னால், நன்றாக கவனிக்க வேண்டும், அறிவு மங்கிவிட்ட பின்னால் அந்த சிலைகள் மக்களால் வணங்கப்பட்டன. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஏன் தௌஹீதை குறித்து எப்போதும் போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? தௌஹீதை பற்றிய கல்வி எப்போதும் ஏன் போதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த கல்வி மங்கிவிட்டால், அந்த கல்வி குறைந்து விட்டால், அந்த கல்வி பிரச்சாரம் செய்யப்படவில்லை என்றால் சமூகத்திலே இணை வைப்பு ஊடுருவி விடும், சமூகத்திலே சிலை வழிபாடுகள் வந்துவிடும், கபர் வழிபாடுகள் அதிகரித்து விடும். அதனாலதான் தௌஹீதை பற்றி எப்போதும் நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் என்று நடத்தப்படுகிறது. அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் சமூகத்தில் யாராவது களப்போராளியாக இருப்பார்கள், சமூகத்தில் யாராவது நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்களுக்காக உழைத்திருப்பார்கள், குரல் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் மரணித்த உடனே என்ன செய்யறாங்க? குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க? குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் கூட நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். ஓப்பனாக நான் சொல்றதா இருந்தா, உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பழனி பாபா ஒரு சமூக போராளி, சமூகத்திற்காக குரல் கொடுத்தவர். வேறு சில பிழைகள் இருந்தாலும் கூட சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதர். அவர் வாழ்ந்த காலத்தில் கூட சமாதி வழிபாட்டை அவர் ஆதரிக்கவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் கூட சமாதி வழிபாட்டை எதிர்த்துத்தான் பல உரைகளிலே பேசியிருக்கிறார். யாரு? பழனி பாபா அவர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பழனி பாபா அவர்களுக்கு பிறந்த நாள் வந்தாலும் சரி, இறந்த நாள் வந்தாலும் சரி, என்ன செய்யறாங்க? அந்த பழனி பாபா பாசறை அல்லது ஜிஹாத் கமிட்டி என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்யறாங்க? அவருடைய நினைவிடத்திலே, அவர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கபரை கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த கபர் வழிபாடு எப்படி சமூகத்திலே ஊடுருவது, ஷிர்க் என்பது எப்படி இந்த சமூகத்திலே ஊடுருவுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துல கபரை கட்டி வைத்து அதிலே பச்சை போர்வை போர்த்தப்படுகிறது. அவருடைய பிறந்த நாளிலும் இறந்த நாளிலும் அங்கு என்ன செய்யறாங்க? ஃபாத்தியா ஓதுகின்றார்கள். அங்கு நேர்ச்சை விநியோகம் செய்யப்படுகிறது, திருவிழா எடுக்கப்படுகிறது, நினைவேந்தல் நிகழ்ச்சி என்று கொண்டாடுகிறார்கள். இப்படித்தான் சமூகத்திலே ஷிர்க் உருவாகின்றது. அதுபோன்றுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திலும் இந்த 5 நல்லடியார்கள் அவர்கள் மரணித்த உடனேயே
ஷைத்தான் அந்த சமூகத்திற்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தினான், சிலைகளை வடியுங்கள், அவர்களுடைய பெயர்களை சூட்டுங்கள். முதல் ஜெனரேஷன் அவர்களை வணங்கவில்லை, அடுத்த ஜெனரேஷன் வந்தது, கல்வி இல்லாமலாகிவிட்டது, அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் சமூகத்தில் ஷிர்க் வருது. நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோம், நல்லடியார்களை நினைவூறுகிறோம் என்ற பெயரில்தான் சமூகத்திலே இணை வைப்பு ஊடுருவுகின்றது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்றா, இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் தூதராக அனுப்புகிறான். அவர் தன்னுடைய சமூக மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன் அன்திர் கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை வருவதற்கு முன்பாக நபி அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அனுப்புறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா கௌமி இன்னி லக்கும் நதீரும் முபீன், நான் உங்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அனி இப்துல்லாஹ் வத்தகூஹு வஅதீஊன், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், அவனை நீங்கள் அஞ்சுங்கள், எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வ யுஅখিরুக்கும் இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட தவணை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உங்களுக்கு அவகாசம் அளிப்பான். இன் அஜலல்லாஹி இதா ஜாஅ லா யுஅخر, அல்லாஹ்வுடைய தவணை வரும்போது பிற்படுத்தப்பட மாட்டாது. லவ் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் என்று என்ன செய்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். எத்தனை வருடம் பிரச்சாரம் செஞ்சாங்க? 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்தார்கள். எத்தனை வருடங்கள்? 950 வருடங்கள். அல்லாஹ் சொல்றான், வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய மக்களுக்கு அல்லாஹ் தூதராக அனுப்பினான். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 950 வருடம் அந்த மக்களுக்கு மத்தியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். 950 வருடம். ஆனா இன்றைக்கு நாம் என்று சொன்னால் நாம் அல்ல, நம்முடைய சமூகத்திலே உள்ளவர்கள் சில மாநாடுகளை நடத்திவிட்டால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சில திருமண பிரச்சாரங்களை செய்துவிட்டால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சில நோட்டீஸ்களை விநியோகம் செய்துவிட்டால் அதன் மூலமாக சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்படி எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால், மக்களுக்கு மத்தியில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறாங்க, திருமுறை பிரச்சாரம் செய்கின்றார்கள், மாதாந்திர பயான் வழியாக பிரச்சாரம் செய்கின்றார்கள், பொதுக்கூட்டங்களை நடத்துறாங்க, நிறைய முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிரப்பமான கூலியை கொடுக்கட்டும். ஆனால் இந்த பிரச்சாரங்கள் செய்த உடனேயே அதனுடைய ரிசல்ட் என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கிறாங்க, பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்படி மாற்றம் ஏற்படவில்லை என்றால் உடனடியாக நிராசை அடைந்து விடுகிறார்கள். எவ்வளவு பொதுக்கூட்டங்களை போடுகின்றோம், எவ்வளவு மாநாடுகளை நடத்துகின்றோம், எவ்வளவு திருமுறை பிரச்சாரங்களை செய்கின்றோம், எவ்வளவு நோட்டீஸ்களை ஊர் முழுக்க விநியோகம் செய்கின்றோம். ஆனாலும் நிறைய மக்கள் இந்த சமாதி வழிபாட்டிலிருந்து வெளியே வரவில்லையே, கபர் வழிபாட்டிலிருந்து வெளியே வரவில்லையே, இன்னும் அதே பழைய கதையில் தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நிராசை அடைந்து விடுகிறார்கள். அப்ப அவர்களுக்கெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில், அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு படிப்பினை இருக்கின்றது, பாடம் இருக்கின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்தினுடைய ரிசல்ட் என்னவாக இருந்தது? ஒரு கப்பலில் பயணம் செய்கின்ற அளவுக்கான மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கப்பல்னா நாம நினைக்கிற மாதிரி அமெரிக்காவுடைய பெரிய கப்பல் இருக்குல்ல, அந்த மாதிரி கப்பல்லாம் கிடையாது, சின்ன கப்பல். ஒரு கப்பலில் பயணம் செய்கின்ற அளவுக்குத்தான் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக வஹையை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய முதல் இறை தூதர். அவர்கள் இஸ்லாத்தை சொல்லியே குறைவான மக்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால அழைப்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது என்ற ஒரு பாடத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தருகின்றது. சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் பிரச்சாரம் செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான், கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, இரவிலும் பகலிலும் அந்த மக்களை நான் அழைத்தேன். சும்ம இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா, உறக்க சத்தமாக நான் அவர்களை அழைத்தேன்.
தும்ம இன்னி அலன்து லஹும் வ அஸ்ரர்து லஹும் இஸ்ராரா, நான் அவர்களிடத்தில் பகிரங்கமாகவும் இரகசியமாகவும் அந்தரங்கத்திலும் பேசினேன். இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, பல்வேறு விதமான முயற்சிகளை இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு மேற்கொள்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனா, என்னுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலேயே அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அடைவீர்கள். உலக இன்பங்களை முன்வைத்தும் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இப்படி உலக இன்பங்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலாமா செய்யக்கூடாதா? சொல்லுங்க. செய்யலாம். சில நேரங்களில் சில இடங்களில் உலக இன்பங்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு இதற்கு சில முன்னுதாரணங்கள் இருக்கிறது. பாருங்க, அன்ன ரஜுலன் சஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனமன் பைன ஜபலைன், இரண்டு மலைகளுக்கு மத்தியில் மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டை ஒருவர் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல. ஃபஅதாஹு இயாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முழு ஆட்டையும் அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை எல்லாம் கொடுத்து விட்டார். உடனே அந்த மனிதன் என்ன செய்கிறார், தன்னுடைய சமூகத்திற்கு ஓடோடி செல்கின்றார். சென்று, என் சமூகமே அஸ்லிமு, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்ன முஹம்மதன் லயுத்தி அதாஅன் மா யகாஃபுல் ஃபக்ர, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்பதையெல்லாம் கொடுக்கிறார், அவர் வறுமையை பயப்படவில்லை அப்படின்னு என்ன செய்கிறார், பிரச்சாரம் செய்கிறார். அவன் நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இன்கான ரஜுலு லயுஸ்லிமு மா யுரீது இல்ல துன்யா, சில மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தது அப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் ஏதாவது நமக்கு கிடைக்கும், அதுதான் சிலருடைய நோக்கமாக இருந்தது. ஃபமா யுஸ்லிமு ஹத்தா யகூனல் இஸ்லாமு அஹப்ப இலைஹி மினத் துன்யா வமா அலைஹா, அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய அந்த பயிற்சி பாசறையில் மார்க்கத்தை படித்தவர்கள், இஸ்லாத்தை படித்தவர்கள், ஈமானை படித்தவர்கள், மார்க்கத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டவர்கள், அதற்கு பிறகு இஸ்லாம் இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக ஆகியது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2312வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஜக்காத் கடமையானவர்கள், ஜக்காத் பெற தகுதியானவர்கள் என்று பட்டியலிடும் போது அதுல வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், அதாவது இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்ட உள்ளங்கள், ஒருவருக்கு ஜக்காத்தை கொடுத்தால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்றால் அவருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். அல்லது புதிதாக ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார், ஜக்காத்தை அவருக்கு கொடுத்தால் இஸ்லாத்தில் அவர் உறுதியாக இருப்பார், அவருக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம். அப்படிங்கறது என்ன செய்றோம், பார்க்கிறோம். வல் முஅல்லஃபத் குலூபுஹும் என்ற இந்த வாசகத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் இத்தனை விளக்கங்களையும் என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, உலக ரீதியான பயன்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டால், உங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் உலக ரீதியான பயன்களையும் அடைவீர்கள் என்று உலக விஷயங்களை முன்வைத்தும் என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் செய்கின்றார்கள். என்ன சொல்றாங்க, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் யுர்சிலு ஸமா அலைக்கும் மிதராரா, தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா மலைகளை வானத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புவான். வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுடைய செல்வத்திலும் அவன் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு பல தோட்டங்களையும் துறவுகளையும் ஆறுகளையும் அவன் ஓடச் செய்வான். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, உங்களுக்கு என்ன நேர்ந்தது, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் நீங்கள் உணராமல் இருக்கின்றீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உலக ரீதியாக நீங்கள் அடையக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் எடுத்து சொல்லி என்ன செய்றாங்க, அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுல நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு மஜ்லிஸிலே இருந்தோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரப்பி கிஃபிர்லி, இறைவா என்னை நீ மன்னிப்பாயாக, வத்துபு அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், ரப்பி கிஃபிர்லி வத்துபு அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்று 100 முறை ஒரு மஜ்லிஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூதாவுதுல 1516வது செய்தி, திருமதியில 3434வது செய்தி, இப்னு மாஜால 3814வது செய்தி. இப்ப இதெல்லாம் ஹதீஸ்ல என்ன செய்றோம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபைன்னி அதூபு ஃபில் யௌமி இலைஹி 100 மர்ரத்தின், 100 முறை, ஒரு நாள் 100 முறை நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எத்தனை முறை? 100 முறை. நாம தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய திக்ர்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். தொழுகைக்கு பின்னால் இஸ்திக்ஃபார் செய்வது, சிக்னல்ல நிற்கும் போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப எல்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 முறை இஸ்திக்ஃபார் செய்தா கூட 5 நேர தொழுகையில் எத்தனை முறை ஆகுது? 50 முறை இஸ்திக்ஃபார் செய்கின்றோம். சில ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 முறை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். சில ஹதீஸ்ல 100 முறை என்று வருகின்றது. அப்ப நாம என்ன செய்யலாம்? இப்படி இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி இஸ்திக்ஃபார் செய்வதின் காரணமாக, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக, ஏன் இன்னைக்கு உலகத்தில் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடாமல், இஸ்திக்ஃபார் செய்யாமல், தௌபா செய்யாமல் தூரமாகும் போதெல்லாம் இந்த உலகத்தில் பாவங்கள் அதிகரிக்கும், உலகத்தில் பசி அதிகரிக்கும், பட்டினியும் வறட்சியும் ஏற்படும். சமீபத்திலே படித்த ஒரு செய்தி, இன்னும் சில காலங்களில் உலகம் பெரும்பாலான பகுதிகளில் மிகப்பெரிய வறட்சியையும் பசியையும் பட்டினியையும் இந்த உலகம் சந்திக்க இருக்கிறது. நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இந்தியாவிலே எப்படிப்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். அப்போ ஒரு புள்ளி அறிக்கை சொல்கின்றது, உலகத்தில் மிகப்பெரிய பட்டினியும் பசியும் வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட இருக்கிறது. அப்ப பாவங்கள் அதிகரிக்கும் போது பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஏற்படும். பாவங்கள் அதிகரிக்கும் போது அல்லாஹு தஆலா இயற்கையினுடைய சீற்றங்களின் மூலம் ஆபத்துகளை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் மதீனாவில் சில சோதனைகள் ஏற்படுகின்றது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை நோக்கி சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இனியும் இந்த நகரத்திலே சோதனைகள் ஏற்பட்டால் நான் மதீனாவில் இருந்து சென்று விடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலேயே அப்படி என்றால், இந்த காலகட்டத்தில் நாம எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்யணும்? நாம பள்ளிவாசலை விட்டு இறங்கினாலே பாவங்கள் தான் கண்ணிலே படுகிறது. பள்ளிவாசலில் இருந்து இறங்கினாலே, நம்முடைய வீடுகளில் இருந்து நாம் இறங்கினாலே பாவங்களைத்தான் நாம் எதிர்நோக்குகிறோம். அதனால அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல ஒருவர் வந்து சொல்றாரு, மழை இல்லை என்று ஒருவர் முறையிடுகின்றார். இன்னொருவர் வந்து ஏழ்மையை முறையிடுகின்றார், ஏழ்மையாக இருக்கிறோம் அப்படின்னு முறையிடுறாங்க. இன்னொருவர் வந்து நான் திருமணம் முடித்து அதிக நாட்களாகியும் எனக்கு பிள்ளை செல்வம் இல்லை என்று முறையிடுகிறார். ஒருவர் வந்து சொல்றாரு, விவசாய நிலங்கள் எல்லாம் அழிந்து விட்டது அப்படின்னு முறையிடுறார். இந்த 4 நபர்களுக்கும் இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த வசனத்தை, எந்த செய்தியை மக்களுக்கு சொன்னார்களோ அதைத்தான் சொல்லுகின்றார்கள். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அப்படி பாவ மன்னிப்பு தேடினால்
இன்னஹு கான கஃபாரா யுர்சிலுஸ் ஸமா அலைக்கும் மிதராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன ரிசல்ட்ட சொன்னாங்களோ அதே ரிசல்ட்ட, அதே பதில இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக ரீதியான நன்மைகள் என்ன, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும், அதை முன்வைத்தும் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தும் பிரச்சாரம் செய்கின்றார்கள். சொல்றாங்க, அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம். இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், அப்படி நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து யாரையாவது வணங்கினால் நோவினை தரக்கூடிய வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன். அதுபோன்று என்ன செய்யறாங்க, பூமியின் பிரம்மாண்டமான அல்லாஹுடைய படைப்புகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு சொல்றாங்க. அலம் தரவு கைஃப ஹலக்கல்லாஹு சபஅ ஸமாவாத்தின் திபாகா, 7 வானங்களை அல்லாஹ் அடுக்கடுக்காக எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரா வஜஅலஷ் ஷம்ஸ சிராஜா, இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளிவிளக்காகவும் ஆக்கியிருக்கின்றானே, அதை நீங்கள் பார்க்கவில்லையா? ثم يعيدكم فيها والله انبتكم من الارض نباتا, அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்து சிறந்த முறையில் உருவாக்கினானே, அதை நீங்கள் பார்க்கவில்லையா? ثم يعيدكم فيها ويخرجكم اخراجا, அந்த பூமியிலே உங்களை மீண்டும் மற்றொரு முறை உங்களை அதிலிருந்து சேர்த்து உங்களை அதிலிருந்து வெளிப்படுத்துகிறானே, அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? வல்லாஹு ஜஅல லக்குமுல் அர்ள பிசாதா, இந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்காக விரிப்பாக ஆக்கினானே, இதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? லிதஸ்லுகு மின்ஹா சுபுலம் ஃபிஜாஜா, அதில் நீங்கள் செல்வதற்காக விசாலமான பாதைகளை அமைத்து தந்தானே, அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இப்படி மனிதனுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனித சமூகம் அனுபவித்த அருட்கொடைகளை சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். அப்ப இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பதாக இருந்தால் உலகத்திலே மனிதர்கள் அனுபவிக்கின்ற அருட்கொடைகள், நிஅமத்துகள், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, இப்படி மனிதன் அனுபவிக்கின்ற அந்த நிஅமத்துகள், அதை அவர்களுக்கு சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன செய்கின்றது, பாடமாக படிப்பினையாக தருகின்றது. அதுபோன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், அவர்களுக்கு நீ மன்னிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை நான் அழைக்கும் போதெல்லாம் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், அவர்கள் தங்களுடைய காதுகளில் விரல்களை வைத்துக் கொள்கின்றார்கள். வஸ்தக்ஷவ் சியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, தங்களை தம் ஆடைகளை கொண்டு அவர்கள் மூடிக்கொள்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வழிகேட்டிலே பிடிவாதமாக பெருமை அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி 950 வருடங்கள் அவர்களை அழைத்த போதும் கூட இப்படியெல்லாம் அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய அழைப்பை நிராகரிக்கிறார்கள், காதுகளை அடைத்துக் கொள்கின்றார்கள். இப்படி என்ன செய்யறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹு தஆலா 71வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் 20வது வசனங்களில் எல்லாம் தொடர்ந்து என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ச்சியாக நாம் என்ன செய்வோம், வரக்கூடிய காலங்களிலே தொடர்ந்து அறிந்து கொள்வோம். அப்ப இந்த வகுப்புல நாம் அறிந்து கொண்ட மிக முக்கியமான தகவல்கள் சுருக்கமாக, சிலை வழிபாடு, ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது நல்லடியார்களை வரம்பு மீறி கண்ணியப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த சமூகத்திலே இந்த சிலை வழிபாடு, இணை வைப்பு உருவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பணியை எப்படியெல்லாம் மேற்கொண்டார்கள், வெளிப்படையாக, ரகசியமாக, இரவிலும் பகலிலும் 950 வருடங்கள் மேற்கொண்டார்கள். நாம அழைப்பு பணியில் ஈடுபடும் போது ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு சொன்ன உடனேயே அவர்களுடைய மனங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் அல்லாஹ் நாடினால் மாற்றங்கள் ஏற்படும், சில நேரங்களில் நிறைய காலங்கள், கால அவகாசங்கள் தேவைப்படும். அதனால எதுவாக இருந்தாலும் பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு
நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணிக்கும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலி இருக்கிறது என்பதை மனதில் வைத்து என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த பாடங்கள் படிப்பினைகள் நமக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இருந்து கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தகவல்களை அடுத்தடுத்த வாரங்களிலே நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.